Keep showing yourself to God. Present yourself to God. Keep showing yourself to God. Don't ever miss showing yourself. Amen. Hallelujah. So I want you to turn to Exodus 24 verse 12. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்தில் ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். So God, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர், the Lord himself, ஒரு காரியத்தை, ஒரு கட்டளை நினைக்கலாம், or God was telling, show yourself to me. Show yourself. I want you to show yourself to me. Amen. ஒரு சின்ன 3ஆம் அதிகாரத்துல ஒரு சின்ன ஒரு சின்ன ஷோயிங் அப் ஆரம்பித்தது. இந்த 24ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா God again calls. So அந்த 3ஆம் அதிகாரத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, and Moses showed himself to God. So for every எல்லா காரியத்துக்கும் தேவன்கிட்ட போனா God gave him directions. எல்லா காரியத்துக்கும் போதிச்சாரு, கத்து கொடுத்தாரு. இதை செய், இதை இப்படி செய்யன்னு சொல்லும் போது he did everything as God commanded. And எகிப்து முழுக்க people saw the glory of God, the wrath of God. தேவனுடைய மகிமைகளை பார்த்தார்கள். Even the whole chosen people, இஸ்ரவேலரும் அதை பார்த்தாங்க. Hallelujah. So one man showed himself to God again and again and again and again. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, now I again want you to show yourself to me. ஏன்னா இனி நான் செய்ய போகிற காரியங்க அது it was between you and me. அந்த எகிப்தியர் நடுவுல செய்யணும். Now you have to show yourself once again so that நான் உன்னோட பேச போகிறேன். and you are going to, என் ஜனங்களுக்கு, என் மக்களுக்கு, அவங்க after you they have to show themselves to me. அதனால I'm going to give you some rules, regulations எல்லாம் நான் கொடுக்க போறேன்னு சொல்லி மோசேக்கு வெளிப்படுத்துவார். சோ அதன்படி மோசே என்ன பண்றாருங்க, இந்த 24ஆம் அதிகாரத்துல ஹல்லேலூயா, he goes, ஆண்டவரை 15ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மழையை மூடிற்று. It means when Moses showed himself to God, ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, ஒருத்தரும் பார்க்க கூடாது. நம்முடைய ஆண்டவர் அப்படிதான் சில நேரத்துல அவர் கூப்பிட்டவர் நீங்க போனீங்கன்னா ஒருத்தரும் பார்க்க கூடாது, ஒருத்தரும் கேட்க கூடாது, அப்படியே தம்முடைய மகிமையினால மூடிக்கொள்வார். What a wonderful God. Hallelujah. இதை சொல்லும் போது I get excited. Amen. Hallelujah. When you show yourself, when you show yourself to God, ஆண்டவர் சில காரியங்களை செய்வார். But when God himself calls you to show yourself to God, then something beautiful happens. அங்க தேவனுடைய என்ன ஆச்சுங்க, மலையின் மேல் ஏறின போது மேகம் ஒரு மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாயின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியில் கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேலே ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில இருந்தான். He was there in the presence of God. He showed himself to God, and God புடிச்சு வச்சுக்கிட்டார். புடிச்சு எவ்வளவு நாளுங்க, 40 நாட்கள் இரவும் பகலும் அவனை பிடித்து வைத்திருந்தார். Amen. Hallelujah. That is God. அதுதாங்க நம்முடைய தேவன். சோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரியை நான் படிச்சேன். அதை சொல்லி இருக்கிறேன்னா இந்த ஜூம்ல கூட சொல்லி இருக்கிறேன். வாட் ஹேப்பன்ஸ் when you show yourself to God? தேவனிடத்துல நீங்க அடிக்கடி நீங்க உங்களை போய் காட்டிக் கொள்ளும் போது, when you go to God, when you show yourself to God சொல்லும் போது என்ன நடக்குங்கிறத குறிச்சு ஒரு சின்ன நான் சொன்னதுதான். I just forgot, நிறைய மறந்துட்டேன். பட் I'll
சொல்ல ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிரிங் தட், அந்த சின்ன கதையை ஐ வாண்ட் டு பிரிங் இட் டு யுவர் சொல்ல விருப்பப்படுகிறேன். ஒரு மனுஷன் இருந்தா he was working at a building construction siteல அவர் வேலை பண்ணி கொண்டு இருக்கிறாரு. So I forgot his name. So hallelujah, அந்த மனுஷன் என்ன பண்ணுவாராம், எவ்ரி டே இந்த லஞ்ச் பிரேக் வரும், அந்த லஞ்ச் பிரேக்கு ஒரு 30 மினிட்ஸ் என்ன வரும். ஸோ வேக வேகமா அவர் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாரு, உடனே அங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு போவாராம். சர்ச்சுக்கு போவார், வேகமா போவாரு சர்ச்சுக்கு. அந்த சர்ச்சுக்குள்ள போய் அங்க அந்த ஒரு முழங்கால் படியிடுவாரு. இட் யூஸ் டு டேக் ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஒரு 2 நிமிஷம் இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாரோ, அவர் போய் முழங்கால் இட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுவாராம், God, this is me, I have come to meet you. உங்களை வந்து நான் சந்திக்க வந்திருக்கிறேன் சொல்லுவாரு. Then he will thank God. நான் வந்து பார்த்துட்டு ஆண்டவரே, I'm just thank you என்று சொல்லி மறுபடியும் எழுந்து நேராக அவர் கடந்து போயிடுவார். எங்கன்னா தன் வேலை செய்ற ஸ்தலத்துக்கு. அந்த குறித்த நாளில ஒரு நாளும் அவர் அந்த சர்ச்சுக்கு லேட்டா வந்தது கிடையாது. அவர் பேருடைய வந்து பென்ங்கிற அவருடைய பேர், அவருடைய லார்ட் பென் ஹவ் கம் டு மீட் யூ லார்ட்னு சொல்லி அவரை சந்திப்பாரு. பிறகு அதே வேகத்துல அவர் புறப்பட்டு அவர் போயிடுவார். போய் தன்னுடைய வேலை ஸ்தலத்துல வேலையை கவனிப்பாரு. இட் டுக் இயர்ஸ், பல வருஷங்கள் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருந்து அவர் போகிறதும் வருறதும் எல்லாருக்கும் தெரியும். அவர் ஏதோ இல்ல, சாப்பிட்ட உடனே வெளியே போகிறது தெரியும், எங்க போறதுன்னு தெரியாது. அதே போல அந்த சர்ச்சில் இருக்கிற ஒரு பாஸ்டருக்கு வந்து கொஞ்ச நாள் அவரை கவனிக்கும் போது யாரோ ஒரு மனுஷன் கரெக்டா இந்த மத்தியான வேலையில வராரு. வந்து கொஞ்ச நேரம் வராரு, முழங்கால் படி எடுக்கிறாரு, ஏதோ சொல்றாரு, அதுக்கப்புறம் நேரா திரும்பி போயிடுறாரு என்று சொல்லி அவரை ஃபாலோ பண்றாரு. அவரை கொஞ்ச நேரம் பாக்குறாரு. அவர்கிட்ட பேச போகும்போது he didn't have much time to speak, ரைட். ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்றாரு, அப்பா நீ டெய்லி வர்றத பாக்குற, உனக்காக இனி ஐ எம் நாட் கோயிங் டு க்ளோஸ் த டோர், உனக்காக திறந்திருக்கும், யூ கேன் ஆல்வேஸ் கம் அண்ட் கோன்னு சொல்லி இருப்பாங்க. சோ இது போயிட்டே இருக்குது. சோ இந்த பாஸ்டருக்கும் he gets eager. ஏன்னா எவ்ரி டைம் இவருக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த குறிப்பிட்ட நேரத்துல he will be watching, ரகசியமா பார்த்துட்டு இருப்பாரு. சோ திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா இந்த பென் வராத போது இவருக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. சரி, அவர் நினைச்சிருப்பா ஏதோ வேலை பிஸி இருக்கலாம், ஏதோ இஷ்யூ இருக்கலாம் நினைச்சு அவரு அன்னைக்கு பேசாம இருந்தார். அடுத்த நாள் அவருக்கு அந்த ஈகர்னஸ்ல கரெக்டா அந்த நேரத்துல வர்றாரு. அடுத்த நாளும் அவர் அந்த மனுஷன் பென் வரல, அடுத்த நாளும் வரல. அந்த பென் வராததுனால இந்த பாஸ்டருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. சோ அவர் என்ன பண்றாருன்னா, பிகாஸ் அந்த கொஞ்சம் கான்வர்சேஷன்ல அவர் எங்க இருந்து வரான்னு தெரிஞ்சபடினால he went looking for that person. பென்னை வந்து அவர் வேலை செய்ற ஸ்தலத்துக்குள்ள சந்திக்க போகிறாரு. he took time to go and meet that Ben. அங்க போனீங்கன்னா அந்த செக்யூரிட்டியில கேக்குறாங்க. அப்போ அவர் கேக்குறாரு, இந்த பென்னுங்கிறவர் எங்க இருக்கிறாருன்னா, அப்போ அந்த கேட்ல சொல்லுவாங்க, ஐயா அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திடீர்னு அவருக்கு உடல்நல சுகவீனமாயிருச்சு, அதனால அவர் இங்க பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது he goes to the hospital. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஹல்லேலூயா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தேடிட்டு போனாக்கா இங்க பென்னுங்கிறவர் எங்க இருக்கிறாரு சொல்லி கேட்கும் போது ஒரு நர்ஸ் வந்து அவர் சொல்றாங்க, இல்ல அவர் இறந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. இறந்துட்டாருன்னு சொல்ல உடனே இவருக்கு இந்த பாஸ்டருக்கு ஒரே ஷாக்கு, ஒரே துக்கம். ஏன் எதுக்கு வந்தாருன்னு சொல்லும் போது அந்த நர்ஸ் சொல்லுவாங்க, அவருக்கு உடல்நல ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்து, உடல் உறுப்புகள்ல நிறைய பாதிப்பு ஏற்பட்டு இருந்தது. ஸோ அன்கான்சியஸா விழுந்துட்டார். அந்த நேர இடத்துலதான் இங்க கொண்டு வந்து வச்சாங்கன்னு சொல்லி அவர் இருந்த அந்த வார்டுக்கு அந்த டாக்டர் அந்த பாஸ்டரை கொண்டு போறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த நர்ஸ் அந்த இடத்துல போனோன்னு ஓன்னு அழ ஆரம்பிச்சிருவாங்க. என்னம்மா என்ன ஆச்சுன்னு சொல்லும் போது அந்த அம்மா அந்த நர்ஸ் சொன்னாங்களாம், இந்த மனுஷன் இவ்வளோ பலவீனத்துல வியாதியில வந்திருந்தாரு. பட் ஒரு நாள் அவருடைய முகத்துல அந்த மரண பயமோ அந்த கஷ்டமோ
அவருடைய வாழ்க்கையில இல்லாம இருந்தது. இங்க இருக்கிற அந்த கொஞ்சம் சொற்ப நாட்கள், ஒரு சில வாரங்கள் இங்க இருந்தாரு. அந்த இருந்த நாட்கள்ல இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற இங்க வியாதியா வந்த அத்தனை பேருக்கும் he was a comforter. அநேகரை ஆறுதல் படுத்தினார், அநேகரை அவர் சந்தோஷப்படுத்தினார், அநேகருக்கு நம்பிக்கை கொடுத்தாரு. ஆல் ஆஃப் அ சடன் ஒன் டே அவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த பெண் அந்த படுக்கையில இருக்கும்போது அவர் யாரோடய பேசி கொண்டிருக்கிறது இவங்க பாக்குறாங்க. சோ இந்த நர்ஸ் நினைச்சாங்க இவருக்கு என்ன ஆயிடுச்சு, ஏதோ இதாயிருச்சு போல இருக்குதுன்னு. பட் அவருடைய முகம் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அண்ட் he was talking with that person. அந்த மனுஷனோட பேசி கொண்டிருக்கிறாரு. பேசி கொண்டிருக்கும் போது அதுக்கப்புறம் அந்த போன பிறகு அந்த பேச்சுவார்த்தை இந்த நர்ஸ் போய் அவங்க கிட்ட கேட்டாங்களாம், ஐயா நீங்க யாருக்கிட்டயோ பேசி கொண்டு இருந்தீங்களே, யார் வந்தாங்க, யாருமே இல்லையே இந்த அறையில சொல்லும் போது அவர் சொன்னாராம், ஆமா நான் இந்த நேரத்துல, இந்த பர்டிகுலர் நேரத்துல ஒவ்வொரு நாளும் ஐ யூஸ் டு கோ டு த சர்ச்சுக்கு போவேன், அங்க இயேசு கிட்ட ஒரு ஹாய் சொல்லிட்டு வருவேன். என்ன பண்ணுவேன், இயேசுவே நான் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் திரும்பி வந்துருவேன். ஐ கம் டு மீட் யூன்னு சொல்லிட்டு நான் அங்கிருந்து பாய் சொல்லிட்டு வந்துருவேன். சோ இந்த நாட்கள்ல நான் போகாததுனால இயேசு நான் இருக்கிற இடத்துக்கு வந்தார். அவர் சொன்னாரா, இயேசு சொன்னாரா, பென் நீ ஒவ்வொரு நாளும் நீ வந்துட்டு போகிறத நான் பார்த்தேன். சோ அந்த நேரத்துக்கு now I show myself to you. நான் உனக்கு என்னை நானே தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். I have come to meet you. I have come to say hi to you, Ben. நான் உனக்கு என் வாழ்த்துதலை சொல்ல வந்திருக்கிறேன்னு சொல்லி பென்ன என்ன பண்ணாராம், உற்சாகப்படுத்தினாரா. இட் மீன்ஸ் சோ இது ஒரு கற்பனை கதையா கூட இருக்கலாம். ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி நடந்தது. பட் எவ்ரி டைம் இந்த கதையை நான் சொல்லும் போதும் கேட்கும் போது பேசும்போது ஐ ஹவ் கிரைட், ஐ ஹவ் பிகம் எமோஷனல். காரணம் என்னன்னா, there is a big ஒரு பெரிய இன்டர் கனெக்ஷன் இருக்கிறது. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இந்த பென் வித்தவுட் எது தேவன்கிட்ட இருந்து எதையும் போய் கேட்கல, எதையும் விண்ணப்பிக்கல. He never prayed for anything. He just went to meet the Lord. அந்த இடத்துல, Lord, this is Ben, I have come to meet you ன்னு சொல்லிட்டு வந்தாரு. So when he couldn't go, Jesus himself அவர் என்ன பண்ணார், he came and he met Ben and said, I am Jesus, Ben, I am Jesus, I have come to meet you. இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்த ஒரு நாள் திடீரென்று when he died and this woman said, I believe that Jesus came, visited him and took him along with him. So இதுல என்ன இருக்குதுன்னா, when you show yourself to Jesus, நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேங்க, Jesus will show himself to you. ஹல்லேலூயா. இங்க மோசேக்கு ஆண்டவர் சொல்றாரு, I want you Moses, நீ என்னோட என்கிட்ட வரணும். I want you to be. ஒரு நாள் 2 நாள் இல்ல, யோசித்து பாருங்க, 40 நாட்கள் இரவும் பகலும் புசிக்காம குடிக்காம he was in the glory of God, he was in the presence of God. தேவன் பேசுகிறதை கேட்டான், இவன் பேசுனான். அதுக்கப்புறம் கீழே வந்த பிறகு he was so அந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டுச்சு. அவர் பாளையத்துக்கு புறம்பே ஒரு டென்ட்டை போட்டு எவ்ரி டே அகெயின் மோசஸ் மேட் இட் ஹேப்பன் டு ஷோ ஹிம்செல்ஃப் டு காட். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மோசே அந்த கூடாரத்துக்குள்ள போவாரு, ஒரு மேகம் மூடும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 33ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா மோசே பேசுவாரு, தேவன் பேசுவார். They had a continual relationship and fellowship with each other. So even today, இன்னைக்கு you may be having many issues of life. சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நமக்கு போராட்டம், பிரச்சனை அதிகமாகும் போது we don't want to pray. இன்னைக்கு how do you meet God? How do you, நீங்க எப்படி சொல்ல முடியும், Lord this is Ben, நான் வந்திருக்கிறேன்னு சொல்றது போல நீங்க எப்படி சொல்ல முடியும்? How can you show yourself to God? ஆண்டவர் பல வழிகளை வச்சிருக்கிறார். அதுல ஒரு சிம்பிளான thing, every day you show yourself to God in your prayer. You show yourself to God in studying the word of God. Hallelujah. ஒரு நாள் 2 நாள் இல்ல, make it a point. Don't miss meeting your God. Don't miss
ஒரு நாள் நீங்க தவறாம செய்வீங்கன்னா, உங்களால முடியாத நாள்ல அவர் தவறாம உங்களை வந்து சந்திப்பார். அதனாலதான் மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல சொல்லும், கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள், தட்டுங்கள், தட்டிக்கொண்டே இருங்கள், தேடுங்கள், தேடிக்கொண்டே இருங்கள். Hallelujah. When you keep asking him, அப்படி சொல்லுவார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும், கேட்கிற எவனும் கண்டடைவான். That is the principle. Keep asking, keep knocking, keep seeking, keep showing yourself to God, and God will surely show up. உங்களை சந்திக்க, உங்களிடத்துல அவர் வருவதற்கு, உங்களோட பேசுவதற்கு, he will long for it. அவர் உங்களை சந்திப்பதற்கு, உங்களோட பேசுவதற்கு அவர் விருப்பம், வாஞ்சை உள்ளவரா இருக்கிறார். Because we don't show ourselves to God, you cannot expect God to show himself to you. I pray இந்த இரவு நேரத்துல இந்த வார்த்தைகள், இந்த செய்தி உங்க இருதயத்தை பாதிக்குமானால் I'll be very happy for that. I thank God for that. Hallelujah. இந்த ஒரே ஒரு வாழ்க்கை தான் அந்த பூமியில வாழ போகிறோம். அந்த பென், அந்த மனுஷனை போல காட், நீங்க சந்திச்சீங்கன்னா அவர் உங்களை வந்து சந்திப்பாரு. நீங்க கூப்பிட்டீங்கன்னா, அதான் சொல்றேன், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். நீங்க கூப்பிடாம அவர் ஆன்சர் பண்ண முடியாது. நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவர் ஆன்சர் பண்ணுவாரு. உங்க ஆபத்து நேரத்துல அவர் கூட இருப்பாரு. அவர் நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவர் உங்களை தப்பு வித்து உங்களை கனப்படுத்துவார். That is the principle of God. Hallelujah. So God longs it. நீங்க அவரோட பேசணும், அவரை கூப்பிடணும், அவர் பக்கத்துல வரணும், அவரோட இருக்கணும், அடிக்கடி அவரை நீங்க சந்திக்கணும். அதுதான் ஏதேன் தோட்டத்துல நடந்தது. God showed himself every day. அந்த குளிர்ச்சியான வேலையில தேவன் ஏதேன் தோட்டத்துல வந்தாரு, மனுஷனை சந்திக்க வந்தாரு. So ஆதாமும் ஏவாளும் they showed themselves to God. When God showed himself, திடீரென்று ஒரு நாள் பாவம் செய்தான், மனுஷன் போய் ஒளிந்து கொண்டான். That hurt God. தேவனுக்கு வருத்தத்தை உண்டு பண்ணினது. He tried to run away from God. They ran away from God. இன்னைக்கு மனுஷன் the same thing. We are trying to run away from God. We don't try to run towards God. Hallelujah. இந்த நாளை will we take this opportunity, இந்த நாளை, இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தி, will you tell God, Ben சொன்னது போல, God, this is Ben, I've come to see you, Lord, and சொல்லுவீங்களா? May God bless you. God be with you.